இளம் கோழி குஞ்சுகளுக்கு சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நான் வந்து இந்த தண்ணி வச்சுருக்கேன். இது என்ன தண்ணி அப்படின்னா, கருப்பட்டி, மஞ்சள், ஜீரகம், மிளகு போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு அந்த தண்ணியை தான் நான் வந்து கோழிகளுக்கு தினமும் காலையில் கொடுத்துட்ருக்கேன். இந்த பனிக்காலத்தில் சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. நான் ஏன் இந்த கோழி குஞ்சுகளை வந்து மாடியில் அடைச்சி வச்சு வளர்க்குறேன் அப்படின்னா, இது வந்து மேய்ச்சல் முறையில் வளர்க்க முடியலை. எங்கள் வீட்டு பக்கத்தில் கீரி பிள்ளைங்க தொல்லை அதிகமாக இருக்குது. அதுக்காகவே வந்து இந்த கோழிகளை அடைச்சி வச்சு நான் வளர்த்துட்ருக்கேன். இது வந்து மாடியில் கொஞ்சம் ஒரு சின்ன இடத்துல பச்சை வலை போட்டு கோழி குஞ்சுகள் 13 குஞ்சு தடவை என்னோடய சிறுவடை கோழி வந்து பொரிச்சிருக்கு. 13 குஞ்சையும் காப்பாற்றணும் அப்படின்னு ஒரு ஆசை. பட் நடக்குதா என்னன்னு தெரியல. இருந்தாலும் நோய் எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக என்னால் முடிஞ்ச நாட்டு மருந்துகளை வந்து நான் வந்து தயார் பண்ணி வச்சிட்ருக்கேன். நல்லா அந்த கோழி காலையிலேயும் தண்ணி நான் வச்ச தண்ணியை வந்து நல்லா ரசித்து குடிச்சிட்டு இருந்துச்சு. அது மாதிரி அப்பப்போ கொஞ்சம் பசுந்தீவனம் கொடுக்கணும் அப்படின்ற, ஏன்னா அது மேய்ச்சல் முறையில் மேய்ஞ்சு சாப்பிட்ற கோழிகளுக்கு வந்து இயற்கையாகவே எல்லாமே கிடைக்கும். நம்ம அடைச்சி வச்சுக்கிறதுனால அதுக்கு தேவையான காய்கறி, பச்சை இலைகள் வந்து கொடுக்கணுன்றதுக்காக கீரை கொடுத்துருக்கேன். நல்லா ரசித்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சு என்னோடய கோழி குஞ்சுகள். பாய்.